தலைநகர் தமிழ் சங்கத்தின் தலைவர் அவர்களே, நெறியாளரே மற்றும் அவையில் அமர்ந்திருக்கும் அறிவு சான்றோர்களே, உணர்வால் இணைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்க தமிழ் வரிகளுக்கு இலக்கணமாக சமய காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட மானுட நேயத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கும் இந்த மன்றத்தில் ஒரு கிறிஸ்தவ சாமியார் பாதிரியாராக உங்களோடு இணைந்திருப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். முகிலன் குடியிருப்பு தந்த அன்பு சகோதரரின் அழைப்பினை ஏற்று இப்பேரவையில் சமத்துவத்தின் குரலாய் ஒலிப்பதிலே என் பெருவாய்ப்பாக கருதுகிறேன். இந்த நேரத்திலே ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் விருது வழங்கும் நிகழ்விலே உங்களோடு கலந்திருப்பதிலே மகிழ்கின்றேன். வைகுண்டர் அவர்களுடைய சமூக புரட்சி குறித்தும் ஐயா வழி தத்துவம் என்ன என்பதை குறித்தும் முகிலன் திரு ராஜபாண்டியன் அவர்கள் எனக்கு ஒரு சிறு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அதை மையமாக வைத்து ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதை குறித்து எல்லோரும் பேசிவிட்டார்கள். நான் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவர்கள் பலரும் முனைவர்கள், பல்வேறு துறைகளில தமிழ் பேரறிஞர்களாக இருந்திருக்கிறீர்கள், தமிழ் பற்றுள்ளவர்கள். நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நிறைய தவறுகள் எல்லாம் செய்வேன். நீங்கள் அதை பெருமைப்படுத்தக்கூடாது. இந்த 19ஆம் நூற்றாண்டிலே தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல ஜாதிய அடக்குமுறைகள் எல்லாம் இருந்தது. இந்த கூடூரங்கள் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் விளிம்பு நிலையில இருந்த மக்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு ஒரு சமூக புரட்சியாளராக அவதரித்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள். அவர் ஒரு கூட்டு வழிபாட்டு முறையை முன்வைக்கின்றார். தனித்தனியாக எல்லோரும் சென்று ஆலயங்களிலே கடவுளை வழிபடுவது, அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் கூட்டாக வழிபட வேண்டும். ஒரே கடவுள், எல்லாருக்கும் அந்த கடவுளை நாம் அறிமுகம் செய்வதில்லை, எல்லோருக்கும் வாய்ப்புகளை தர வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டினை கொண்டிருந்தவர். அவருடைய அறம் உன்னதமான ஒரு அறம். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு அறம். இந்த அறநெறியை குறித்து நான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் நம்முடைய தமிழ் அறம் தர்மம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நம்முடைய அறம் எங்கும் இந்த வண்ணங்களை பார்ப்பதல்ல, டிசைன்களை பார்ப்பதல்ல, மாறாக யார் உள்ளம், யார் மனிதன், அந்த மனித நேயத்தை மையப்படுத்திய ஒரு அறமாக இருப்பதனாலே எல்லோரையும் நாம் அணைத்துக் கொள்கின்றோம். பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் அன்பு நெறியின் 5ஆம் வாரிசு என்று சொல்கிறாங்க. 3ஆம் வாரிசு என்று ஐயா சொன்னாங்க. 6வது, அதுதான் சரியான 6வது வாரிசாக இருக்கிறார். ஐயா வைகுண்டர் ஏற்றி வைத்த அந்த சமத்துவ ஒளியை 6வது தலைமுறையிலே கடந்தும் தன் நெஞ்சில் ஏந்தி சமரசம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஐயா பூஜித குரு பால பிரஜாபதி அடிகள். இல்லறத்தில் துறவரம், இதைத்தான் அவரிடையே பார்க்கின்றோம். உலகை துறந்து காடுகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் செல்வார்கள் மனப்பிரஷ்டா. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இல்லறத்திலேயே நாம் நல்ல ஒரு கடமைகளை மாற்ற முடியும், ஆற்றிக்கொண்டே உயிர்களிடத்திலே அன்பு செய்ய முடியும் என்ற கொள்கையோடு ஆன்மீகத்தோடு வாழ்வு முறையிலே எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயா அவர்கள். நேரத்திலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். அன்பு வனம், அதுதான் அமைந்திருக்கின்ற அவருடைய குடிலின் பெயர். அன்பு வனம் பெயருக்கேற்றாற் போல அது வெறுமனே மரங்கள் நிறைந்த மிருகங்கள் நிறைந்த இடம் அல்ல, மாறாக எல்லா மனிதர்களுக்கும் அடைக்கலம் தருகின்ற மனிதனையும் தழைக்கும் உன்னத சோலையாக இருக்கிறது. அந்த வனத்திலே, அந்த சோலையிலே
பூத்த ஒரு மலராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். குமரி மண்ணிலே பன்முகத்தன்மை என்பது நாம் பார்க்கின்றோம், மத நல்லிணக்கம் என்பது நாம் பார்க்கின்றோம். குமரி மாவட்டத்திலே ஒரு சில காலகட்டத்திலே ஒரு பண்பாட்டு தொட்டில் என்பது இருந்தது. மீனவர்கள் வாழ்வார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், அதே போல இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், இந்து மக்களும் வாழ்கிறார்கள். அங்கு ஒரு வித்தியாசமான நோக்கை நோக்கி அங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற தருவாயிலே, அவர்கள் ஜாதி மதம் என்று பிரிந்திருக்கின்ற தருவாயிலே, இந்துத்துவம் என்கின்ற எதிர்ப்பு என்ற நிலையெல்லாம் இருக்கின்ற தருவாயிலே, மதம் பெயரால் மனிதர்களை அவமதிக்கின்ற பிரித்தாளும் தன்மையை உடைத்து அங்கும் எல்லா மதங்களும் போதிப்பதற்கு ஒரே இறைவனைத்தான் காணுகிறார்கள் என்கின்ற சமத்துவத்தை அடிகளார் அவர்கள் உறுதியோடு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அற்புதமான அறநெறி நமக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. மக்களோடு இணக்கமான இருக்கின்ற அந்த வாழ்வியலிலே பெரும்பான்மை வாதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் சிறுபான்மைகளோடு, அதுவும் 10ல் 1 பங்கில் இருப்பவர்களோடு அவர்கள் இணக்கமாக சகோதரத்துவ வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து காண்பிப்பது, பேணி வருவது, வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது, இந்த சிந்தனைகளை எல்லாம் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற ஒரு அறநெறியாளராக இருக்கின்றார். இன்றைக்கு சமத்துவ ஞானி என்கின்ற விருதை பெற்றிருக்கிறார் ஐயா அவர்கள். இதை பெறுவதிலே தலைநகர் தமிழ்ச்சங்கம் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தையும் ஒரு ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்ற திருமூலரின் வாக்கினை ஏற்ப அன்பு நெறிதான் ஐயா வழி என்பதை உலகுக்கு உணர்த்தி வரும் சமத்துவ ஞானியை வாழ்த்துகின்றோம். வணக்கங்கள். நன்றி. அருட்தந்தையின் அமைதியான